தன்னுடைய வீட்டிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறான். தன்னால் திலீப்பிற்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று அவள் வருந்திக் கொண்டிருக்கிறாள். இதுக்கு முன்னாடி அப்பா என்கிட்ட இப்படி சத்தமா பேசியதே இல்ல. எல்லாருக்கு முன்னாடியும் எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் ஒரே நொடியில சதைச்சிட்டாளே இந்த நதி என்று அவள் மீது கோபத்தில் இருக்கிறான் திலீப். அன்று இரவு திலீப்பிற்கு அதிக பசி. கையில் பணமும் இல்லை. வீட்டிற்கு உள்ளே செல்லக்கூடாது. புரண்டு புரண்டு படுக்கிறான். அவனுக்கு உறக்கம் இல்லை. இதுவரை அவன் பசியால் இப்படி துடித்தது கிடையாது. வீட்டில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தன்னுடைய அறையிலிருந்து மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கட்டின புருஷன் பசியோட இருக்கேன், ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும்னு தோணுதா பார் அவளுக்கு என்று நதியை திட்டிக் கொண்டிருக்கிறான். கூரை வீட்டின் வாசலில் நடந்து கொண்டிருக்கிறான். பூச்சிகளின் சத்தம் அவன் காதுகளில் ஜவ்வை கிழிக்கிறது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க போடுற சத்தத்துல எனக்கு தூக்கு கூட வரமாட்டேங்குது. திடீரென்று புதர்களில் அசைவுகளை பார்த்து அவன் பயந்து அருகிலுள்ள கட்டையை கையில் எடுத்தான். புதர்களில் இருந்து வெளியே வந்த உருவம், திலீப் என்ன அடிச்சிடாதீங்க, நான் தான் நதி என்று கூறுகிறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற என்று கேட்கிறான் திலீப். புதருக்குள்ள பூ பறிச்சிட்டு இருக்கேன் என்றாள் நதி. என்ன நக்கல் பண்றியா? உன் மேல கோபத்துல இருக்க என்றான் திலீப். தெரியும், சாப்பிட இட்லி கொண்டு வந்திருக்கேன், உள்ள வாங்க, யாராவது பார்த்துட போறாங்க என்று கூரை வீட்டுக்குள் நுழைகிறான். எனக்கு இதெல்லாம் வேணாம், நீ எடுத்துட்டு போ என்றான் திலீப். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க என்று அவனது கையை பிடித்து உள்ளே இழுத்து சென்றாள். என்னை விடு நதி என்றான் திலீப். சத்தம் போடாதீங்க திலீப், யார் காதலையாவது விழுந்துட போகுது என்று அவனது வாயை மூடுகிறாள். அந்த இருட்டு அறையில் ஜன்னலுக்கு அருகே நிலவின் ஒளியில் இருவரது கண்கள் கட்டை விரல் இடைவெளியில் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லு திலீப், இந்த வீட்டை மட்டும் இல்ல, உன்னை விட்டு தூரமா போயிடுறேன். நீ சந்தியாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் திலீப். சொல்லு திலீப், உனக்கு என்ன பிடிக்கலையா என்று கேட்கிறாள் நயனதி. உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா என்றான் திலீப். அப்ப ஏன் திலீப் என் கலரை பத்தி காலையில குத்தி காட்டி பேசின என்றாள் நயனதி. நான் அப்படி சொன்னதை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? சாரி நதி, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்றான் திலீப். என்ன வேலைக்காரின்னு சொல்லும் போது நீ ஆமான்னு சொன்ன. ஏன் திலீப், ஏன் நீ அப்படி சொல்றீங்க? அவ என் ஒய்ஃப்னு சொல்லிருக்கலாம்ல. எனக்கு உங்க ஃப்ரெண்டு முன்னாடி கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும் என்றாள் நயனதி. நான் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசலனா அவங்க என் மேல கோபப்படுவாங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என்றான் திலீப். அப்ப உனக்கு என்ன விட உன் அண்ணி தான் முக்கியமா? ஃப்ரெண்டு கூட உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது கடைசியில் உன்னை போட்டு கொடுத்தது உங்க அண்ணி தானே. இப்ப கூட விட்டு கொடுக்காம பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு திலீப் என்றான் நயனதி. நதி, நீ என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ புரிஞ்சுக்கலனா என்ன வேற யார் புரிஞ்சுப்பாங்க? அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க தான் நல்லா பாத்துக்கிட்டாங்க. நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல திலீப். உன்னோட கண்மூடித்தனமான இந்த அன்புக்கு உனக்கு மட்டும் அவங்க உண்மையா இருந்தா கூட எனக்கு போதும். சரி, வேலைக்காரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு என்றாள் நயனதி. என் மேல இவ்ளோ பாசமா இருக்கிற உன்னை போய் என்னால எப்படி வேலைக்காரின்னு சொல்ல முடியும்? வீட்டுல இருக்கிற யாராவது என்ன நினைச்சு பாத்திருப்பாங்களா? அப்பா சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா நீ எனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து சாப்பாடு கொண்டு வந்திருக்க என்று திலீப்பின் கைகள் நதியின் மீது அத்துமீறுகிறது. அச்சோ திலீப், என்ன பண்றீங்க? அவனது கைக்குள் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்கிறாள் நதி. அவனது இதழ்கள் அவளது கன்னத்தில் பதிந்து கைகள் அவள் இடையில் தழுவ அவள் அமைதியானாள். நதி, வெளியே வா என்று கஜேந்திரன் சத்தம் கேட்டவுடன் அவனது கைகள் பட்டென்று விலகி அவள் சற்றென்று வெளியே வந்து நின்றாள். என்ன பண்ணிட்டு இருக்கிற நதி? நான் இவ்வளவு சொல்லியும் அவனை பார்க்க வந்திருக்கிறல்ல என்றார் கஜேந்திரன். என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறாள் நதி. கஜேந்திரனின் பக்கத்தில் ரீலா நின்று கொண்டிருக்கிறாள். தாத்தா, அம்மாக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, உங்க வார்த்தையை மீறி இவங்க கூட தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களா என்றாள் ரீலா. அம்மா மாதிரியே இருக்கா பாரு, ஒரு மாசம் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இவ விடமாட்டா போலயே என்று நினைக்கிறாள் நயனதி. சாரி ஐயா என்றாள் நயனதி. இங்க பாரு நதி, இந்த வீட்டுல யாரும் என்னுடைய பேச்ச மீறினது கிடையாது. நான் சொன்ன உடனே பூஜா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனா. நான் சொன்ன உடனே உன் புருஷன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். யாருமே முடியாதுன்னு சொல்லல. உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிற நதி, அதை நீயே வீணடிச்சுக்காத. இதுவே கடைசியா இருக்கட்டும், உள்ள போ என்று கஜேந்திரன் சொல்லி முடித்தவுடன் அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். தாத்தா, எனக்கு தனியா படுத்துக்க தூக்கம் வரல, அப்பா கொரட்டை விட்டுட்டே இருக்காரு, நான் நதி சித்தி கூட படுத்துக்கிறேன் என்றாள் ரீலா. இருவரும் ஒரே மெத்தையில் படுத்திருக்கின்றனர். நதி உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். திலீப்பின் காதல் வலைக்குள் முழுவதுமாக விழுந்தாள் நதி. இன்னைக்கு மட்டும் தர்ஷன் வரலனா திலீப்குள்ள இருக்கிற காதலை என்னால புரிஞ்சுக்கவே முடியாம போயிருக்கும். அவனுக்குள்ள இருக்கிற காதலை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த பூஜா தடுத்துட்டு இருந்திருக்கா. அவகிட்ட இருந்து எப்படி இந்த திலீப்பை மீட்டெடுக்க போறேனே தெரியல. விசில் அடிக்கும் சத்தம் கேட்கிறது. ரீலா நன்கு உறங்கிக் கொண்டிருக்கிறாள். விசில் அடிக்கும் சத்தம் கேட்டவுடன் அவள் திரும்பி பார்க்கிறாள். ரீலா நன்கு உறங்கிக் கொண்டிருக்கிறாள். உடனே அவள் எழுந்து சென்று ஜன்னலை திறந்து பார்க்கிறாள். ஜன்னலுக்கு கீழே அவன் நின்று கொண்டிருக்கிறான். தொண்டை சதையை பிடித்து முகத்தை சுளித்து சாரி என சொல்கிறான் திலீப். அவள் பரவாயில்லை என்று கண்ணசைத்து பதில் சொல்கிறாள். காலையில் நதி வேலைக்கு புறப்பட்டு தெருவழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறாள். நதி நில்லு என்ற பின்புறமாக இருந்து சத்தம். அவள் திரும்பி பார்க்கிறாள். தனக்கு பின்பாக திலீப் வந்து கொண்டிருக்கிறான். காலையில இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி எங்க போறீங்க என்றாள் நதி. வேலை தேட போறேன், அப்பாக்கு என்னால தனியா வாழ முடியும்னு காட்ட வேணாமா என்றான் திலீப். பாருப்பா, சாருக்கு இவ்வளவு கான்பிடென்டா என்றாள் நயனதி. பின்ன இல்லாம இருந்தா எப்படி என்றான் திலீப். சரி, எங்க போய் வேலை தேட போறீங்க என்றான் நயனதி. தெரியல, ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்க வேண்டியதுதான் என்றான் திலீப். திலீப், என்னால தானே இவ்வளவு கஷ்டம் என்றான் நயனதி. அப்படிலாம் இல்ல நதி, இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நானே சாப்பிட போறேன், இன்னைக்கு தான் ஹாப்பியா இருக்கேன் என்றான் திலீப்.
அப்படியா, ஆல் தி பெஸ்ட் என்றாள் நயன்நதி. தேங்க்யூ என்றான் திலீப். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு என்றாள் நயன்நதி. நதி, கையில ₹1 இல்ல, இப்படியே நடந்து போக சொல்றியா என்றான் திலீப். அவள் பையில் இருந்து ₹100 பணத்தை எடுத்து கொடுக்கிறாள். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு கேப் கூட புக் பண்ண முடியாது என்றான் திலீப். காலையில காமெடி பண்ணாத திலீப், பஸ் ஏறி போ என்றான் நயன்நதி. பஸ்லயா? எனக்கு பஸ்லலாம் போய் பழக்கம் இல்ல என்றான் திலீப். பழகிக்கோ திலீப், பஸ் டிராவல்ஸ் நல்லா இருக்கும் என்றான் நயன்நதி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்று கேட்கிறான் திலீப். சொல்லுங்க என்றான் நயன்நதி. இன்னைக்கு ஃபுல்லா என் கூட இருக்கியா? நீ என் கூட மட்டும் வா, நான் எல்லா கம்பெனிக்கும் போய் வேலை கேட்கறேன், கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நானே பாத்துக்கிறேன் என்றான் திலீப். திலீப், உங்க கூட வரது பிரச்சனை இல்ல, ஆனா இன்னைக்கே வேலை கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, அது கொஞ்சம் லேட் ஆகும் என்றான் நயன்நதி. எனக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நீ வேணும்னா பாரு, நான் போற முதல் கம்பெனிலேயே என்னை எடுத்துப்பாங்க என்றான் திலீப். பகல் கனவு தான் கண்டுட்டு இருக்கீங்க, சரி வாங்க என்று திலீப் மற்றும் நதி இருவரும் பேருந்து நிலையம் வரை நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். திலீப், கஜேந்திரன் ஐயா கார்ல வந்துட்டு இருக்காங்க என்று நதி சொன்னவுடன், அச்சச்சோ நதி, நான் ரோட்டுக்கு அந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் நடந்து வா, கார் நம்மள கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா போகலாம் என்றான் திலீப். கார் நேராக வந்து நதியின் அருகில் நின்றது. கார் கண்ணாடியை இறக்கி, நதி, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? லீவ் போட்டுட்டு என் கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா என்றார் கஜேந்திரன். ஐயா, என்ன ஆச்சு? உடம்பு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறாள் நயன்நதி. ஆமா நதி, காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு, போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் என்றார் கஜேந்திரன். சரிங்க ஐயா. அவள் காரின் அந்த பக்கம் சென்று கார் கதவை திறக்கும் முன்பு திலீப்பின் ஞாபகம் வந்து அவனை திரும்பி பார்க்கிறாள். அவன் இவளை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறான். கஜேந்திரன் ஐயாவிற்கு போன் வர அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே ரோட்டில் அந்த பக்கம் சென்றாள் நதி. நதி, அப்பா என்ன சொன்னாங்க என்று கேட்டான் திலீப். அப்பா ஹாஸ்பிட்டல் போகணுமா, கூட வர சொன்னாங்க என்றாள் நதி. நீ போக போறியா என்று கேட்டான் திலீப். ஆமா திலீப் என்றாள் நதி. என்ன நதி, என் கூட வரேன்னு சொன்னியே என்றான் திலீப். சொன்ன, ஆனா ஐயா கூப்பிடுறாங்க என்றாள் நதி. எனக்கு வேலை இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு வா என்றான் திலீப். சாரி திலீப், உனக்கு பூஜா எவ்வளவு முக்கியமோ எனக்கு கஜேந்திரன் ஐயா அவ்வளவு முக்கியம். அவங்க சொன்ன வார்த்தையை தட்டவும் முடியாது, அவங்க சொல்றதை செய்யாம இருக்கவும் முடியாது என்றாள் நதி. நதி சென்று காரில் ஏறி அமர்ந்தாள். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போறா பாரு, என்கிட்ட வந்துதானே ஆகணும், அப்போ இருக்கு உனக்கு என்று மனதிற்குள் முணுமுணுத்தான் திலீப். ஐயா, உங்களுக்கு என்ன ஆச்சு? காலையில கூட உங்களை பார்க்கும்போது நீங்க எதுவுமே சொல்லலையே என்று கேட்டாள் நதி. நான் நல்லாதான் இருக்கேன் நதி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான் லீவ் போட சொன்னேன் என்றார் கஜேந்திரன். அப்படியா என்று அவளின் முகம் வாடி போனது. திலீப் கூட உன்னை சேர்த்து வைக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன், இப்போ நீங்க சேர்ந்திருக்கும் போது பிரிச்சு வைக்கிறேன்னு கஷ்டப்படாத நதி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு என்றார் கஜேந்திரன். காரணம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல ஐயா, என்னதான் இருந்தாலும் திலீப் என்னோட ஹஸ்பண்ட், அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் என்றாள் நதி. இப்ப நீ சொன்னதை அவனால வேற யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? சொல்லுவானா? அவன் உன்னை ஒய்ஃப்னு சொல்றதுக்கே யோசிக்கிறான், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. தவறான நபர்கிட்ட உன்னை புடிச்சு கொடுத்துட்டேன்னு எனக்கு உறுத்தலா இருக்கு நதி என்றார் கஜேந்திரன். நான் திலீப்பை காதலிக்கிறேன், எனக்கு அது போதும் ஐயா என்றாள் நதி. சின்ன வயசுல இருந்து திலீப் ரொம்ப குறும்பு பண்ணுவான், அடிக்க மனசு வராது, அடிச்சு திருத்த என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. இப்போ என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுத்து அவன் திருந்துறதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன். என்னோட ஆதி காலத்து மனசாட்சி மாதிரி இப்போ நீ இருக்கிற என்றார் கஜேந்திரன். அப்போ திலீப் திருந்துவதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன் ஐயா, ஆனா திலீப் அவனை கவனிக்காம இருந்தா தப்பான வழிக்கு போயிடுவானோன்னு பயமா இருக்கு ஐயா என்றாள் நதி. அந்த அளவுக்கு போக அவனுக்கு தைரியம் கிடையாது, நீ தைரியமா இரு, 1 மாசம் தானே, எல்லாம் சரியாயிடும் என்றார் கஜேந்திரன். சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் என்றாள் நதி. திலீப் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது காரில் வந்த சந்தியா திலீப்பை பார்த்து, திலீப் எங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்க என்று கேட்கிறாள். நான் எங்க நின்னா உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ என்றான் திலீப். காரின் பின்புறமாக அமர்ந்திருந்த பூஜா, திலீப் என்று அவனை சத்தமாக அழைத்தாள். அண்ணி, நீங்க எப்படி இவ கார்ல என்று கேட்கிறான் திலீப். சொல்றேன் திலீப், நீ ஃபர்ஸ்ட் உள்ள வந்து உட்காரு என்றாள் பூஜா. இல்ல நீ பரவாயில்ல என்றான் திலீப். அண்ணி கூப்பிட்டா வரமாட்டியா? வா திலீப், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே நான் வர சொல்றேன் என்றாள் பூஜா. காரின் பின்புறமாக ஏறி பூஜா அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கையில் உட்கார்ந்தான். சந்தியா மேல கோபப்படாத திலீப், அவ முன்ன மாதிரி இல்ல, உன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டே இருந்தா என்றாள் பூஜா. சாரி திலீப், உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் என்று காரை இயக்கி கொண்டிருந்த சந்தியா திலீப்பிடம் சொல்கிறாள். பரவாயில்ல சந்தியா என்றான் திலீப். சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டு இருக்க திலீப் என்றாள் பூஜா. வேலை தேடிதான் நீ போறேன் என்றான் திலீப். அண்ணி உனக்கு சூப்பர் வேலை பார்த்து வச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கலாம், உங்க அப்பா கட்டின மாதிரி அந்த வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டையே நீ கட்டுற அளவுக்கு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கேன் என்றாள் பூஜா. என்ன சொல்றீங்க நீ என்றான் திலீப். அங்க கூட்டிட்டு போய் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன், நீ எதுக்கு கவலைப்படாத திலீப், நான் இருக்கேன் என்றாள் பூஜா. அண்ணி, நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமும் கூட என் மேல இவ்ளோ பாசமா வச்சிருக்கீங்க, அந்த நதி எப்பதான் உங்களை புரிஞ்சுக்க போறான்னு தெரியல என்றான் திலீப். என்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாலா திலீப் என்று கேட்டாள் பூஜா. தப்பா எதுவும் சொல்லல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவ கோபப்படுறா அண்ணி என்றான் திலீப். என் மேல கோபம் சொல்ற அளவுக்கு கருப்பு காட்டேரிக்கு தைரியம் வந்துருச்சா? அவளுக்கு இருக்கு, நான் யாருன்னு காட்டுறேன் என்று மனதிற்குள் நினைத்தாள் பூஜா. கார் கண்ணாடியை திருப்பி திலீப்பின் முகத்தை பார்த்து கொண்டு வருகிறாள் சந்தியா. கார் சந்தியாவின் ஓட்டலுக்கு முன்பு நின்றது. மூவரும் இறங்கி உள்ளே சென்றனர். பின்பு உள்ளே சென்று ஒரு மேஜையின் சுற்றி மூவரும் அமரும் பொழுது அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. நேற்று இரவிலிருந்து வகை வகையான சாப்பாடு கிடைக்காததால் இன்று காலை நன்கு சாப்பிட்டான் திலீப்.
ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, நல்ல பசியில இருந்தேன், இப்பதான் பசி அடங்கியிருக்கு. அண்ணி, வேலையில ஜாயின் பண்ணி விடுறேன்னு சொன்னீங்களே என்று கேட்கிறான் திலீப். திலீப், நான் சொன்ன வேலை இந்த ஹோட்டல்ல தான் என்றாள் பூஜா. என்ன சொல்றீங்க அண்ணி என்றான் திலீப். சந்தியாவுடைய அப்பாவை டாக்டர் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்களாம். ஹோட்டல்ல மேனேஜ் பண்றதுக்கு யாரும் இல்ல, நீ மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணு. ஒரு மாசம் சம்பளம் முழுசா கையில கொடுத்துடுவாங்க. 3 வேளை இங்கேயே சாப்பிட்டுக்கோ, இங்கேயே தங்கிக்கோ, ஏசி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன வேணும் திலீப்? ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற பணத்தை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண என்றாள் பூஜா. அண்ணி, எவ்வளவு பணம் கொடுப்பாங்க என்று கேட்கிறான் திலீப். 1,75,000. நல்ல சம்பளம் தானே, நீ 1 வருஷம் வேலை பார்த்தா கூட இவ்வளவு பணம் கிடைக்காது என்றாள் பூஜா. சரிங்க அண்ணி, நம்ம வீட்டுக்கு போய் தங்கிக்கிறேன், இங்க வேண்டாம் என்று சொன்னான் திலீப். அந்த கூரை வீட்டுல போய் கொசுக்கடியில கிடக்க போறியா? உங்க அப்பா கொடுத்த இந்த சேலஞ்சில ஜெயிச்சுட்டு அப்புறமா உங்க அப்பா முன்னாடி போய் நில்லு, எவ்வளவு பெருமையா இருக்கும். அண்ணி சொல்றது உனக்கு புரியுதா என்று கேட்கிறாள் பூஜா. நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் அண்ணி, ஆனா நதியை பார்க்காம எப்படி இருக்க முடியும் என்றான் திலீப். கருப்பு பொண்ணு மேல உனக்கு இவ்வளவு பாசம் எங்க இருந்து வந்துச்சு திலீப் என்று மனதிற்குள் நினைத்து, போ, நான் வேணான்னு சொல்லல. ஹோட்டல் வேலைனா காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும், நைட்டு லேட்டா தான் தூங்க போகணும். அந்த டைம்ல உனக்கு வந்து போக பஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும்ல, யோசிச்சு பாத்துக்கோ. சரி, சண்டே ஆஃப் டே தான் ஹோட்டல் இருக்கும், நீ போய் நதியை பார்த்துட்டு வா என்றாள் பூஜா. சரி, அப்போ நான் கிளம்புறேன் திலீப் என்றாள் பூஜா. அண்ணி, எங்க போறீங்க என்றான் திலீப். என்னோட பிறந்த வீட்டுக்கு திலீப். நீ என்ன சின்ன பிள்ளையா? பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நீ வர வரைக்கும் அங்கேயே உனக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வரேன் என்றாள் பூஜா. சரிங்க அண்ணி, பார்த்து போயிட்டு வாங்க என்றான் திலீப். பூஜா சென்ற பிறகு அவன் சந்தியாவை பார்க்கிறான். அவள் அவனை பார்த்து சிரிக்கிறாள். திலீப், நீ டெய்லி கணக்கு வழக்கு பார்த்தா மட்டும் போதும், சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, சப்ளை பண்றதுக்கும் ஆள் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணுங்க, நான் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் என்று மேஜையின் மீது கிஃப்ட் பாக்ஸ் ஒன்றை வைத்துவிட்டு செல்கிறாள். அவன் சென்று வீல் சேரில் அமர்ந்து கொண்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓபன் செய்கிறான். அதில் ஒரு மொபைல் போன் இருந்தது. அதில் இருந்து அழைப்பு வந்தவுடன் அட்டன் செய்து பேசுகிறான். ஹலோ திலீப், நான் சந்தியா தான் பேசுறேன் என்றாள் சந்தியா. என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட மொபைல் இல்லைன்னு தெரியும், அதான் வாங்கிட்டு வந்தேன். மொபைல் இல்லாம இருந்தா வேலை பண்றது கஷ்டமா இருக்கும், அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். வேற எந்த காரணமும் இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காத என்றாள் சந்தியா. தேங்க்யூ சந்தியா, இதுக்கான பணத்தை நான் 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன் என்றான் திலீப். அது உன்னோட விருப்பம், அந்த போன்ல என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ திலீப் என்றாள் சந்தியா. என்றான் திலீப். இந்த வேளையில் அவனுக்கு முன் அனுபவம் இல்லாததால் 15 நிமிடத்திற்கு ஒருமுறை சந்தியாவிற்கு கால் செய்து பேச வேண்டியதாக இருந்தது. திலீப் கால் செய்யும் போதெல்லாம் சந்தியா உடனே எடுத்து விடுவாள். அன்று இரவு ஹோட்டல் மூடப்படும் நேரம் வந்தது. சந்தியா அங்கு வந்திருந்தாள். திலீப், என்னோட கால் ஹிஸ்டரி ஃபுல்லா உன்னோட நம்பர் மட்டும் தான் இருக்கு. எனக்கு இன்னைக்கு 325 தடவை கால் பண்ணிருக்க. நம்ம லவ் பண்ணும்போது கூட எனக்கு நீ இத்தனை முறை கால் பண்ணது கிடையாது என்றாள் சந்தியா. இல்ல சந்தியா, எனக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு, இந்த வேலை எனக்கு பழக்கம் இல்ல, அதனாலதான் என்றான் திலீப். என்னால புரிஞ்சுக்க முடியுது திலீப் என்றாள் சந்தியா. வேலை பிடிச்சிருக்கா? ஸ்டார்டிங், அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக சரியாயிடும் நினைக்கிறேன். வேலை பிடிச்சிருக்கா திலீப் என்று அவள் மீண்டும் கேட்க, பிடிச்சிருக்கு சந்தியா என்றான் திலீப். பிடிச்சிருக்கா என்று மீண்டும் கேட்கிறாள் சந்தியா. ஏன் சந்தியா திரும்ப திரும்ப கேட்கிறீங்க? பிடிச்சிருக்கு என்றான் திலீப். அவள் சிரிப்பதை பார்த்த திலீப், ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்கிறான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த ஹோட்டலையே அப்பா உங்க பேருக்கு எழுதி வச்சிருப்பாங்க என்றாள் சந்தியா. அவன் முகம் வேறுபட்டது. திலீப், ரிலாக்ஸ், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் என்றாள் சந்தியா. என்றான். என்னதான் இருந்தாலும் பழசெல்லாம் மறக்காதுல்ல. சரி, வேலை செய்யறவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? யாராவது உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா என்று கேட்கிறாள் சந்தியா. இல்ல சந்தியா, எல்லாரும் இப்பதான் போனாங்க என்றான் திலீப். இந்த டைமுக்கு சரியா தினமும் ஹோட்டல்ல க்ளோஸ் பண்ணிட்டு திலீப் என்றாள் சந்தியா. ஓகே சந்தியா என்றான் திலீப். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு மட்டும் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிக்கிறேன் என்றாள் சந்தியா. ஆனா சந்தியா, அது வந்து என்று தயங்குகிறான் திலீப். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது திலீப். ஹோட்டல்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம், அதானே? பயப்படாத, நீ இருக்கிற ரூம் பக்கம் நான் வரமாட்டேன். நீயே சொல்லு, டைம் 11:30 ஆகுது, இந்த நேரத்துல தனியா நான் எப்படி வீட்டுக்கு போவேன் என்று கேட்கிறாள் சந்தியா. சரி சந்தியா என்றான் திலீப். சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா திலீப் என்று கேட்கிறாள் சந்தியா. சாரி சந்தியா, சாப்பிட்டீங்களா என்று கேட்கிறான் திலீப். இல்ல என்றாள் சந்தியா. நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் என்றான் திலீப். திலீப், ஒரு நிமிஷம், வாங்க போங்கன்னு சொல்லாத, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு என்றாள் சந்தியா. சரி சந்தியா என்றான் திலீப். அவன் உள்ளே சென்று உணவை கொண்டு வந்து வைத்துவிட்டு, சந்தியா எல்லா ஃபுட்டும் காலி ஆயிடுச்சு, சப்பாத்தி மட்டும்தான் இருக்கு என்றான் திலீப். உன் கையில எது கொடுத்தாலும் அது எனக்கு விருந்துதான் திலீப் என்றாள் சந்தியா. அவன் அதை டேபிள் மீது வைத்துவிட்டு தூரம் தள்ளி உட்கார்ந்தான். அவள் உணவை சாப்பிட்டுக் கொண்டு அவள் பார்வையால் அவனை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். இதை கவனித்த திலீப், சந்தியா எனக்கு தூக்கம் வருது என்றான். சரி திலீப், நீ போய் தூங்கு என்றாள் சந்தியா. அவன் அறைக்கு சென்ற பிறகு நதியின் ஞாபகம் வர அவளுக்கு அழைப்பு விடுத்து பேச நினைக்கிறான். ஆனால் நதியுடைய கைபேசியின் நம்பர் அவனுக்கு தெரியாது. புது கைபேசி என்பதால் அதில் சந்தியாவின் நம்பரை தவிர எதுவும் இல்லை. கஜேந்திரன் வீட்டில் நேரமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் திலீப் வராததன் காரணமாக நதி வாட்ச்மேனிடம் விசாரிக்க செல்கிறாள். வாமா பெரிய வீட்டு மருமகளே, அண்ணனை உனக்கு ஞாபகம் இல்லையா? வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்பதான் பார்க்க வர என்றார் வாட்ச்மேன். சாரிண்ணா, நான் இங்க வந்ததுல இருந்து பிரச்சனையாவே இருக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் உங்களை வந்து சந்திச்சு பேச முடியல. திலீப் இன்னும் வீட்டுக்கு வரல என்று கூறுகிறாள் நயனதி. காலையில நீ போனதுக்கு அப்புறம் வெளியே போனாரு, அதுக்கப்புறம் திலீப் சார் உள்ள வரலையம்மா என்றார் வாட்ச்மேன். பெரியாயாவுக்கும் சின்னாயாவுக்கும் ஏதாவது பிரச்சனையாமா என்று கேட்கிறார் வாட்ச்மேன். ஆமாண்ணா, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். திலீப் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்றீங்களா என்று கேட்கிறாள் நயனதி. சரிம்மா, நீ போய் தூங்கு, நான் சொல்றேன் என்றார் வாட்ச்மேன்.
அவள் சென்று அறையின் ஜன்னல் வழியே கூரை வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறாள். அன்று முழுவதும் நதிக்கு உறக்கமில்லை. எங்கு திலீப் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ என்று அவள் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. நதி காலையில் காஃபி கொடுக்க கஜேந்திரன் அறைக்கு சென்றிருந்தாள். என்ன நதி, முகம் ரொம்ப சோகமா இருக்க என்றார் கஜேந்திரன். ஒன்னும் இல்லையா என்றாள் நதி. பொய் சொல்லாத நதி, என்ன விஷயம்னு சொல்லு என்றார் கஜேந்திரன். ஐயா, திலீப் நேத்து நைட்டு வீட்டுக்கே வரல என்றாள் நதி. அவ்வளவுதானா? எங்கேயும் போயிருக்க மாட்டான். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காத. வெளியில போய் தங்கி வேலை செய்யறானோ என்னமோ. 1 மாசத்துல 2 நாள் தானே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே வா. அதை நினைச்சு கவலைப்படுறத நிறுத்து நதி. நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று கேட்கிறார் கஜேந்திரன். அவள் தலையாட்டி கொண்டு நின்றாள். ஐயா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேட்கலாமா வேணாமான்னு தெரியல என்று தயங்கினாள் நதி. சொல்லுமா நதி, என்ன விஷயம் என்று கேட்கிறார் கஜேந்திரன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க ரூமை கிளீன் பண்ணும்போது நீங்க எழுதின லெட்டர் குப்பை தொட்டில கசங்கி இருந்துச்சு என்றாள் நதி. அந்த லெட்டரை படிச்சியா நதி என்று கேட்டார் கஜேந்திரன். ஆமா ஐயா என்றாள் நதி. என் மனசுக்குள்ள இவ்வளவு நாள் பூட்டி வச்சிருந்த உண்மையை உன்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்துல கொண்டு வந்து என்னை விட்டுருக்க. உள்ளேயே பூட்டி வச்சு எனக்கு உடம்பு சரியில்லாம போனது மட்டும்தான் மிச்சம். உங்க அம்மாவுக்கும் எனக்கும் இடையில இருந்த நட்பு களங்கமானதுக்கு நான் தான் காரணம். எங்க நட்பு உடைஞ்சு பிரிஞ்சு போனதுக்கும் நான் தான் காரணம் என்றார் கஜேந்திரன். என்ன சொல்றீங்க ஐயா என்று கேட்கிறான் நதி. ஒரு நாள் உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அன்னைக்குதான் என் தலையில இடி விழுந்துச்சு. இதை என்னால பொறுத்துக்க முடியாம அவகிட்ட நான் காதலிக்கிற விஷயத்த போட்டு உடைச்சிட்டேன். ஆனா அவ என்ன காதலிக்கல. என் காதல் ஒரு தலையானது. அவ முடியாதுன்னு ஒத்த கால்ல நின்னா. அன்னைக்கு அவகிட்ட சண்டை போட்டுட்டு நான் அவளை விட்டு பிரிஞ்சு வந்தேன். அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தது அவ என்னோட ஆபீஸ்க்கு பத்திரிகை கொண்டு வரும்போதுதான். நட்பின் ஆழத்துக்கு சென்று அதனோட அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறது உங்க அம்மா தான். அதே மாதிரி தான் நீயும் இருக்க என்று கூறுகிறார் கஜேந்திரன். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. அம்மா கூட இந்த உண்மையை என்கிட்ட சொல்லல. ஆனா நீங்க சொல்லிருக்கீங்க. நடந்து முடிஞ்சதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காதீங்க ஐயா என்றார் நதி. சரிம்மா என்றார் கஜேந்திரன். அங்கு வந்த வேலைக்காரர் ஒருவர் நதியை பார்த்து, கொரியர்மேன் வந்திருக்காங்க, உங்க நேமுக்கு தான் பார்சல் வந்திருக்கு என்று கூறுகிறார். அப்படியா, சரி நீங்க போங்க, நான் போய் பாத்துக்கிறேன் என்றாள் நதி. அவர் சென்ற பிறகு கஜேந்திரனிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு அவள் வாசலின் அருகே வருகிறாள். கொரியர்மேன் நதி வந்தவுடன், குட் மார்னிங் நதி மேடம், நீங்க ஆர்டர் பண்ண கொரியர் வந்துருச்சு, சைன் போட்டு வாங்கிக்கோங்க என்றான் போஸ்ட்மேன். சார், ஒரு நிமிஷம், நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல. என்னோட நேம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் என்னை பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று கேட்கிறாள் நதி. மேடம், இது ஃபாரின் ப்ராடக்ட். இதை ஆர்டர் பண்றதுக்கு ஆர்டர் பண்றவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. உங்க போட்டோவை பார்த்து தான் நீங்க நதின்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சைன் போட்டீங்கன்னா ப்ராடக்ட் கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் என்றான் போஸ்ட்மேன். ரீலா அங்க வந்து, நதி என்ன யோசிச்சுட்டு இருக்கிற, சீக்கிரம் சைன் போடு, நான் தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும், நீ சைன் போட்டு வாங்கி கொடு என்றாள் ரீலா. ஆனா ரீலா என்று இழுத்தாள் நதி. ரீலா ஃபாரின் ப்ராடக்ட்டுகளை வாங்குவதற்காக நதியின் ப்ரூஃப் மற்றும் அவளது பெயரை பயன்படுத்தி ஆர்டர் செய்துள்ளாள். ப்ராடக்ட் வீட்டிற்கு வந்த பிறகுதான் தன்னுடைய பெயரில் ஆர்டர் செய்திருக்கிறாள் என்பது நதிக்கு தெரிய வருகிறது. நதி விசாரிப்பதற்குள் காலில் வெந்நீர் ஊற்றிக் கொண்டது போன்று ரீலா செயல்பட வேறு வழி இல்லாமல் அந்த பொருட்களை வாங்கி ரீலாவிடம் கொடுக்கிறாள். நதி செயின் போட்டு முடித்தவுடன் முழங்கால் அளவு உள்ள அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு நதியின் அறைக்கு செல்கிறாள். அவளின் பின்புறமாகவே நதியும் செல்கிறாள். அறைக்கு சென்று அவள் அந்த பார்சலை ஓபன் செய்தவுடன் அதிலிருந்து காகிதத்தை தூக்கி எறிகிறாள். அவள் தூக்கி எறிந்த அந்த காகிதத்தை பிரித்து பார்க்கிறாள் நதி. அந்த ப்ராடக்ட்டுக்கான பண மதிப்பு அதில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அதிர்ந்து போனாள் நதி. ரீலா, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? இதை உனக்கு வாங்கி கொடுத்தது யாரு என்று கேட்கிறாள் நதி. நீ கேட்கக்கூடாத கேள்விதான். நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் சொல்றேன், நான் கட்டிக்க போறவன் வாங்கி கொடுத்தான் என்றாள் ரீலா. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்கிறாள் நதி. தெரியும் என்றாள் ரீலா. உன் வீட்டுக்காரரு 30 லட்சத்துக்கு காலேஜ்ல மட்டும்தான் சேர்த்து விட்டாரு. பியூட்டிஷியன்னா சும்மாவா? அதுக்கேத்த மேக்கப் கிட்ட இருந்தா தானே கத்துக்க முடியும் என்றாள் ரீலா. சரி, என்னோட பேர்ல எதுக்கு வாங்கின? உன்னோட ப்ரூஃப் நேம் வச்சு வாங்கியிருக்க வேண்டியதானே என்றாள் நதி. நதி, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வயசு வேணும். என் வயசுக்கு வாங்க முடியாது, அதான் உன் பேரை வச்சு வாங்கினேன் என்றாள் ரீலா. அப்போ உன்னுடைய ஏஜுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே அர்த்தம் என்று கேட்கிறாள் நதி. அறிவா பேசுறேன்னு நினைக்காத நதி, நான் பியூட்டிஷியன் படிக்கிறேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு என்றாள் ரீலா. நீ படிச்சுட்டு தான் இருக்கிற, இன்னும் படிச்சு முடிக்கல. அனுபவம் இல்லாம நீ இதெல்லாம் பண்றது சரியில்லை. உன்னோட அம்மா வீட்டுல இல்லாத நேரத்துல நீ இப்படி பண்றது சரியில்லை ரீலா என்றாள் நதி. நதி, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். நான் அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களே எதுவும் சொல்லல. நீ எதுக்கு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை வாங்கி கொடுத்தவன் வீட்டுக்கு வருவான், அவன் கிட்ட கேட்டுக்கோ என்று வந்த ப்ராடக்ட் எல்லாவற்றையும் அவள் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறாள். திலீப், நீ எங்க இருக்கிற? எப்போ வீட்டுக்கு வர போற? காலையில இருந்து மனசு ஏதோ சரியில்லை, ஏதோ தப்பு நடக்க போதுன்னு மட்டும் தோணுது என்று தனக்குள் பேசிக் கொண்டிருந்தாள் நதி. அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே வர அனுமதி கேட்காமலேயே ஒருவன் உள்ளே நுழைந்து வருகிறான். அவன் வந்தவுடன் ரீலா ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து உள்ளே அழைத்து வந்தாள். என்ன பாக்குற நதி? இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ், உனக்கு இதெல்லாம் புரியாது. தீனா, நான் சொன்னல எங்க வீட்டுல கருப்பா ஒரு பொண்ணு இருக்குன்னு, அது இந்த பொண்ணுதான் என்றாள் ரீலா. வாவ், நைஸ் கேர்ள் என்றான் தீனா. காமெடி பண்ணாத தீனா. நதி, நீ கருப்பா இருக்கோன்னு கஷ்டப்படாத, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை கலரா மாத்திட்டோம் என்றாள் ரீலா.
என்னோட அடையாளத்தை மறைக்கிறதுக்கு நீ யாரு? உங்க 2 பேருக்கும் 10 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். இங்க இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடுங்க என்றாள் நைல் நதி. நதி, என்னமோ இது உன்னோட ரூம் மாதிரி பேசுற. உன்னையே எப்படி வெளியே துரத்தலான்னு எங்க அம்மா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போற. உனக்கு இவ்வளவு தைரியமா? அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் என்றாள் ரீலா. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் ஐயாவை மட்டும் கூட்டிட்டு வரேன் என்றாள் நைல் நதி. அச்சச்சோ நதி, ஐயா கிட்ட எல்லாம் போக வேணாம். ரூம்க்கு எடுத்துட்டு போனா அப்பா இருப்பாங்க, அதனாலதான் இங்க கொண்டு வந்தேன். ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு, அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் காலேஜ்க்கு போயிடுறேன் என்றாள் ரீலா. என்ன ரீலா, உங்க வீட்ல எல்லாம் நீதானு சொன்ன, இப்போ அவங்க அப்படி பேசின உடனே நீ அடங்கி போயிட்டியா என்று கேட்கிறான் தீனா. தீனா, நீ வீட்டுக்கு போ, நான் உங்க வீட்ல வந்து உன்னை பாக்குறேன் என்றாள் ரீலா. 50,000க்கு மேக்கப் திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், இப்படி சொன்னா எப்படி ரீலா? என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு பார்த்துட்டு போயிடுறேன், இல்லனா என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் என்று அவன் சொன்னதும் ரீலாவின் முகம் மாறுபட, ரீலா சும்மா தான் சொன்னேன் என்றான் தீனா. நீ அழகா இருக்கணும்னு தானே வாங்கி கொடுத்தேன், எப்படி வாங்கிட்டு போயிடுவேன்? சரி, நான் வீட்டுக்கு போறேன் என்று கிளம்பிக்கிறான் தீனா. அவன் சென்ற பிறகு, நதி, நீ அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அவனுக்கு முன்னாடி எனக்கு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? அவனை கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க காலேஜ்ல சீனியர் அவன் தான். எவ்வளவு அழகா இருக்கான்னு பார்த்தல. இந்த லவ்வர்ஸ் டேக்கு அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான்னு நம்பிக்கையோட இருந்தேன். எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன் என்றாள் ரீலா. என்ன வயசாகுது உனக்கு? இந்த வயசுல இப்படி நடந்துக்கிற என்றாள் நைல் நதி. இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ணுவாங்க நதி என்றாள் ரீலா. உங்க அம்மா வர வரைக்கும் வாழை சுருட்டிட்டு ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு என்று அவளிடம் சொல்லிவிட்டு நதி வேலைக்கு புறப்பட்டாள். ரீலா அவள் சென்ற பிறகு தன்னுடைய கைபேசியில் அம்மாவிற்கு அழைத்து நடந்த எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டாள். பூஜாவிற்கு நதியின் மீது இருந்த கோபம் பெருகிக் கொண்டே போகிறது. பின்பு பூஜா சந்தியாவிற்கு அழைத்து, நீ சொன்ன மாதிரி திலீப்பை கொண்டு வந்து உன் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்துட்ட. எந்த காரணத்துக்காக என்ன அப்படி செய்ய சொன்னேன்னு இன்னும் சொல்லவே இல்லையே சந்தியா என்று கேட்கிறாள் பூஜா. ஒரே காரணம் தான் பூஜா, அவனை பழி வாங்கணும் என்றாள் சந்தியா. என்ன பண்ண போற என்று கேட்டாள் பூஜா. திலீப்புடைய கட்டுக்கோப்பான உடம்பையும் அழகையும் பார்த்துதானே அவனை விடாம சுத்திட்டு இருக்கறா. அவன் மேல இவன் பைத்தியமா இருக்கான். இது எல்லாத்தையும் அவன் கிட்ட இருந்து எடுத்துட்டா என்றாள் சந்தியா. இந்த 1 மாசம் தான், நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு அவங்க வீட்டுல பத்திரமா சேர்த்துட்டு என்னோட பேர் இதுல அடிப்படாம பாத்துக்கோ. ரீலாக்கா அடுத்த வருஷம் அவன் தான் ஃபீஸ் கட்டணும் என்றாள் பூஜா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன் என்று சந்தியா பூஜாவிடம் பேசி முடித்து விட்டு திலீப்பிற்கும் அழைக்கு சென்று, திலீப், நம்ம ஹோட்டல் வச்சிருக்கோம், உன்னோட பிசினஸ் மாதிரி கிடையாது, சீக்கிரமா எழுந்து வேலையை பாரு, இன்னைக்கு சர்வர் எல்லாம் வரமாட்டாங்க, நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் என்றாள் சந்தியா. அப்படியா, ஏன் என்னாச்சு என்று கேட்டான் திலீப். நான் போய் கேட்டுட்டு வரட்டுமா என்றாள் சந்தியா. சாரி சந்தியா, நான் பாத்துக்கிறேன் என்றான் திலீப். பில் போடும் இடத்தில் சந்தியா உட்கார்ந்து கொண்டாள். அன்று முழுவதும் திலீப் சர்வர் வேலை பார்த்தான். அன்று இரவு, சந்தியா, நாளைக்கு சண்டே, நான் வீட்டுக்கு போய் நதியை பார்த்துட்டு வரணும். ரீலாவுக்கு ஏதோ மேக்கப் ஐட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் இங்க ஒரு வாரம் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா உதவியா இருக்கும். என்ன திலீப் இப்படி வந்து கேக்குற? நீ ஜாயின் பண்ணும் போதே ஆரம்பத்திலேயே தெளிவா தானே பூஜா சொன்னாங்க, 1 மாசம் முடிஞ்சா மட்டும்தான் என்னால பணத்தை கொடுக்க முடியும், இடையிலலாம் வந்து பணத்தை கேட்காத திலீப் என்றாள் சந்தியா. சந்தியா, எனக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன், நீ 1 வாரத்துக்கான சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் என்றான் திலீப். திலீப், என்ன சொல்றீங்க? 1 மாசம் அக்ரிமெண்ட் அப்படிலாம் அனுப்ப முடியாது என்றாள் சந்தியா. நான் தான் எந்த அக்ரிமெண்ட்லயும் சைன் போடலையே சந்தியா என்றான் திலீப். திலீப், என்கிட்டயே பேசுறியா? ஒன்னு பண்ணலாமா, நீ 1 வாரம் சாப்பிட்டதுக்கான பணத்தை இங்க வை, நீ 1 வாரம் வேலை செஞ்சதுக்கான பணத்தை உன்கிட்ட கொடுக்குறேன் என்றாள் சந்தியா. சந்தியா, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? ஜாயின் பண்ணும்போது ஃபுட் அப்புறம் ஸ்டே பண்றதும் ஃப்ரீ தானே அண்ணி சொன்னாங்க என்றான் திலீப். 1 மாசம் வேலை செஞ்சா நான் ஏன் கேட்க போறேன்? நீ பாதியில வந்து இப்படி சொல்றதுனாலதான் நான் அப்படி சொன்னேன். 1 வாரம் வேலை முடிஞ்சிடுச்சு, இன்னும் 3 வாரம் தான் இருக்கு, முடிச்சுட்டு பணத்தை கேட்டு வாங்கிட்டு போ என்றாள் சந்தியா. சரி சந்தியா, நான் அப்படியே செய்யறேன் என்றான் திலீப். நீ 1 வாரம் ஞாயிற்றுக்கிழமை நதியை பார்க்க போனா கூட உன் சம்பளத்துல இருந்து 20,000 கழிச்சிடுவேன் என்றாள் சந்தியா. சந்தியாவின் மீது ஆத்திரம்தான் வந்தது. வெளிப்படுத்த முடியாமல் அடங்கிக் கொண்டிருந்தான் திலீப். அவன் மனம் மிகவும் புண்பட்டிருந்ததால் நதியின் அலைபேசி எண்ணை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டான். தன்னுடைய முகநூலை ஓபன் செய்து அதிலிருந்து தன்னுடைய நண்பன், அதாவது நதியுடன் வேலை செய்யும் தர்ஷனின் அலைபேசி எண்ணை அதிலிருந்து எடுத்தான். ஹலோ தர்ஷன், நான் திலீப் பேசுறேன் என்று அழைத்தான். திலீப், நீ எங்கதான் இருக்கடா? நீ வீட்டுக்கு வரலன்னு நதி எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அவளாலதான் நீ வீட்டுக்கு வரலன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. திலீப், உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இப்படி அவளை தனியா கஷ்டப்படுத்தாத, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ என்று தர்ஷன் பேசிக்கொண்டே இருக்கிறான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே திலீப் அமைதியாக நிற்கிறான். ஹலோ திலீப், இருக்கியா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பதில் சொல்லாம இருக்க என்று கேட்கிறான் தர்ஷன். தர்ஷனிடம் பேச ஆரம்பிக்கும் பொழுது கதவை திறந்து கொண்டு சந்தியா நிற்கிறாள். அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு, சொல்லு சந்தியா, என்ன விஷயம் என்று கேட்கிறான். நீ கொஞ்சம் வெளியே வரியா என்றாள் சந்தியா. சரி, இப்போ நான் வரேன் என்றான் திலீப். தர்ஷன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டு சென்றான் திலீப். சொல்லு சந்தியா, என்ன விஷயம் என்று கேட்கிறான் திலீப். நம்ம ஹோட்டல் லாட்ஜ்னு நினைச்சுக்கிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. இந்த ஊர்ல ஏதோ முக்கியமான வேலையா வந்திருக்காங்களாம். நைட் ஸ்டே பண்றதுக்கு ரூம் கேக்குறாங்க என்றாள் சந்தியா. ஆனா சந்தியா, நம்ம கிட்ட ரூம் இல்லையே என்றான் திலீப். பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியுது, நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்க, உன்னோட ரூமை அவங்க நைட் யூஸ் பண்ணிக்கிட்டோம், நீ ஹால்ல படுத்துக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றாள் சந்தியா. சரி சந்தியா என்றான் திலீப். வந்திருந்த இருவருக்கும் தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு அவன் ஹாலில் வந்து படுப்பதற்கு நேரம் 10 மணி ஆகிவிட்டது. இதற்கு பிறகு தர்ஷனுக்கு போன் செய்து அவனை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லாமல் காலையில் போன் பண்ணி பேசிக்கலாம் என்று நினைத்தான் திலீப். இரவு 1 மணி. திலீப்பின் அலைபேசிக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அவன் கைபேசி எடுத்து பார்த்தால் பல முறை அழைத்திருப்பது சந்தியா. உடனே அந்த நம்பருக்கு மறுபடியும் அழைக்கிறான். அவள் அழைத்தா மறுநொடியே அவன் அட்டன் செய்து, திலீப், உனக்கு எத்தனை முறை கால் பண்றது? சீக்கிரம் நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் ஒரு பெரிய ஆபத்துல சிக்கிட்டு இருக்கேன்
என்று இடத்தை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள். அவன் மீண்டும் சந்தியாவிற்கு அழைத்தான். ஆனால் அவள் எடுக்கவில்லை. உடனே ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வேகமாக செல்கிறான். இரவு 1 மணி போல் சந்தியா திலீப்பின் கைபேசிக்கு அழைத்து அவள் சொல்லும் இடத்திற்கு விரைவாக வரவேண்டும் என்று, அவள் ஆபத்தில் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். அவள் பதட்டமாக பேசியவுடன் திலீப் வேகமாக புறப்பட்டு அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறான். ஒரு தெரு விளக்கின் முன்பு அவள் காரில் நின்று கொண்டிருக்கிறாள். திலீப் அங்கிருந்து வாகனம் எதுவும் இல்லாமல் ஓடி வந்திருக்கிறான். வேகமாக ஓடி வந்தவன் அவளை பார்த்தவுடன் மூச்சிறைக்க, சந்தியா, ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன என்று கேட்கிறான். எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல திலீப், நீ மறுபடியும் ஹோட்டலுக்கு போக வேணாம். சிறிய வீட்டை கை காட்டி, இந்த வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிக்கோ, நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் என்று சொல்லிவிட்டாள். ஏன், என்னாச்சு சந்தியா, ஏன் ஹோட்டலுக்கு போக கூடாது என்று கேட்கிறான் திலீப். சொன்னது மட்டும் செய், உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சந்தியா. என்ன நடக்குது என்று புரியாமல் திலீப் அந்த வீட்டின் வாசலில் சென்று உட்கார்கிறான். மறுநாள் காலை நதி வேலை செய்து கொண்டிருக்கும் ஆபீஸில் காலையில் வந்த நியூஸ் பேப்பரை வாங்கி பார்த்து கொண்டிருந்தாள். இரவு திலீப் தன்னிடம் பேசியதை நதியிடம் சொல்ல வருகிறான் தர்ஷன். அவள் தர்ஷனை பார்த்தவுடன், தர்ஷன், நீங்க பாருங்க, சந்தியாவோட ஹோட்டல்ல நேற்று இரவு போலீஸ் ரைட் போயிருக்காங்க. மேனேஜர் தப்பி ஓட்டோன்னு இருக்கு. ஆல்ரெடி சந்தியாவோட அப்பா ஹோட்டல்ல மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தானே போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. இன்னும் ரிலீஸ் ஆகல தானே, ஆனா மேனேஜர் தப்பி ஓட்டோன்னு இருக்கு என்று கேட்கிறாள் நதி. ஆமா நதி, நான் கூட கேள்விப்பட்டேன். பகல் நேரத்துல ஹோட்டலாவும் இரவு நேரத்துல லாட்ஜாவும் பயன்படுத்துறதா கேள்விப்பட்டேன். அவங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க போல என்று நதியின் தோழி சொல்லிவிட்டு சென்றாள். அது சரி, காலையிலே நமக்கு எதுக்கு இதெல்லாம், நான் போய் வேலையை பாக்குறேன் என்றாள் நதி. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது நதி என்றான் தர்ஷன். தர்ஷன், என்ன பண்ண சொல்றீங்க? தப்பு பண்ணவங்க அனுபவிக்கிறாங்க. தவறான உறவுகளுக்கு இடம் கொடுப்பது தப்பு தானே, அதுவும் ஒரு தொழில் செய்யற இடத்துல என்றாள் நதி. திலீப் நேத்து நைட்டே எனக்கு கால் பண்ணான் என்றான் தர்ஷன். சில வினாடிகள் அவள் முகம் மாறியது. தர்ஷன், என்ன சொல்றீங்க? அவன் எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான் என்று கேட்கிறாள் நதி. அவன் ஏதோ ஆபத்துல சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என்றான் தர்ஷன். தர்ஷன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்றாள் நதி. நதியின் கைபேசி சினுங்குகிறது. அவள் தன்னுடைய கைபேசியை எடுத்து பார்த்துவிட்டு, தர்ஷன், ஐயா கால் பண்றாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று நதி சொல்லிவிட்டு தன்னுடைய கைபேசியை எடுத்து அட்டன் செய்கிறாள். ஹலோ ஐயா என்று கேட்கிறாள். மறுமுனையில் இருந்து பதட்டமான குரல். நதி, வீட்டுக்கு போலீஸ் வந்து போனாங்கம்மா என்றார் கஜேந்திரன். ஐயா, பதட்டப்படாம சொல்லுங்க, வந்து என்ன சொன்னாங்க, எதுக்காக போலீஸ் வந்தாங்க என்று கேட்கிறாள். வந்து நம்ம திலீப்பை கேட்டுட்டு போனாங்கம்மா என்றார் கஜேந்திரன். நீ கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரியா என்றார் கஜேந்திரன். சரிங்க ஐயா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, நான் சீக்கிரமா வந்துட்டேன். அழைப்பை துண்டித்து விட்டு, தர்ஷன், எனக்கு ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நேத்து நைட் திலீப் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க என்று கேட்டாள் நதி. நதி, அவன் ஃபோன் பண்ணி நான் திலீப் பேசுறேன்னு தான் சொன்னான். நான் எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவன் எதுக்குமே பதில் சொல்லல. இடையில சந்தியாவோட வாய்ஸ் கேட்டுச்சு. அவனும் சந்தியா நீங்க போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காலையில பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் என்றான் தர்ஷன். அந்த ஃபோன் நம்பர் இப்போ உங்ககிட்ட இருக்கா என்று கேட்கிறாள் நதி. நான் நம்பர் கொடுக்குறேன் நதி, நீ உன்னோட கேபின்ல உட்காந்து பேசு. ஓனர் வர நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடு என்றான் தர்ஷன். ஓகே தர்ஷன், ரொம்ப நன்றி என்றாள் நதி. இவள் கேபினில் சென்று உட்கார்ந்த பிறகு அவளது கைபேசியிலிருந்து மெசேஜ்கான நோட்டிபிகேஷன் கிடைக்கிறது. உடனே அவள் அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பார்க்கிறாள். தர்ஷன் அவளுக்கு நேற்று வந்த திலீப்பின் நம்பரை அதில் அனுப்பி வைத்திருக்கிறான். அவள் அந்த நம்பரை எடுத்து திலீப்பிற்கு அழைப்பு விடும் நேரத்தில் அந்த பக்கமாக வந்த தர்ஷன், ஓனர் வராரு, வேலை பாரு நதி என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து சென்றான். ஓனர் கம்பெனியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். நதி வேலை செய்வதும் அவர் எங்கு இருக்கிறார் என்று பார்ப்பதும் என்று மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறாள். காலையில் சந்தியா வருவதாக சொல்லியிருந்தாள் என்று அந்த வீட்டிலேயே சந்தியா வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தான் திலீப். காலை 10 மணி ஆகிவிட்டது, இன்னும் சந்தியா வரவில்லை. திலீப்பிற்கும் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் டிவியில் நியூஸ் வாசித்துக் கொண்டிருக்கின்றனர். காற்றின் வேகத்தில் அவன் காதில் வந்து அந்த செய்தி விழுகிறது. பிரபலமான ஹோட்டலிலிருந்து மேனேஜர் தப்பி ஓட்டம், மேனேஜருக்கு போலீசார் வலைவீச்சு, திலீப்பிற்கு தூக்கி வாரி போடுகிறது. எனது, போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்காங்களா? உடனே வெளியிலிருந்து உள்ளே சென்று விடுகிறான். அவனது இதயம் படபடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த நியூஸ் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்று பயப்படுகிறான் திலீப். அறியாத எண்ணிலிருந்து அவனுக்கு அழைப்பு வருகிறது. அந்த நம்பரை பார்த்தவுடன் இது போலீசாருடைய நம்பராக இருக்குமோ என்று பயந்து அட்டன் செய்யாமல் இருக்கிறான். முதல் முறை அழைத்து எடுக்கவில்லை என்பதற்காக மீண்டும் அழைக்கிறாள் நதி. தன்னுடைய அலைபேசியிலிருந்து ட்ரூ காலர் ஆப் டவுன்லோட் செய்கிறான் திலீப். அதிலிருந்து அந்த அறியாத நம்பர் நதி என்பதை தெரிந்து கொண்டான். இப்பொழுது அவனுக்குள் புதிதாக வந்த பயம், இந்த செய்தி நதியின் காதிற்கு விழுந்திருக்குமோ என்றுதான். நதியின் நம்பர் என்று தெரிந்தும் அவன் அட்டன் செய்து பேச யோசிக்கிறான். மீண்டும் நதியிடம் இருந்து அழைப்பு வருகிறது. நதியிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அட்டன் செய்து பேசலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறான் திலீப். நதி, கால் பண்ணியா, திலீப் கிட்ட பேசினியா என்று கேட்கிறான் தர்ஷன். கண்டிப்பா தெரியுமா, அது திலீப்புடைய நம்பர் தானா என்று கேட்கிறாள் நதி. தெரியும் நதி, அவன் இந்த நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணான். ஏன் எடுக்கலன்னு தெரியல, என்னோட போன்ல இருந்து ட்ரை பண்றியா என்று கேட்கிறான் தர்ஷன். என்றாள் நதி. தர்ஷனின் கையில் இருந்து திலீப்புடைய நம்பருக்கு அழைக்கிறாள் நதி. தர்ஷனுடைய நம்பரில் இருந்து கால் வரவே உண்மையை அவனிடம் சொல்லி அடுத்து என்ன செய்யலாம் என்று கேட்க நினைத்து அட்டன் செய்கிறான். ஹலோ தர்ஷன் என்றான் திலீப். நான் நதி பேசுறேன் திலீப், நான் உடனே உன்னை பார்க்கணும், நீ எங்க இருக்கிற என்று கேட்கிறாள் நதி. எதிர்முனையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. திலீப், நான் பேசுறது உனக்கு கேக்குதா என்றாள் நதி. என்றான் திலீப். அமைதியா இருக்காது திலீப், ப்ளீஸ் பேசு, நீ எங்க இருக்கிற என்று கேட்கிறாள் நதி. பதனப்பட்டு ஏரியால ஒரு வீட்டுல இருக்கேன் என்றான் திலீப். நீ அங்கேயே இரு திலீப், நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துட்டேன் என்றான் நதி. என்றான் திலீப். தர்ஷன், எனக்கு இன்னைக்கு லீவு வேணும் என்றான் நதி. ஓனர் இல்ல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என்றான் தர்ஷன். தேங்க்யூ தர்ஷன் என்று ஆபீஸில் இருந்து திலீப் சொன்ன ஏரியாவிற்கு சென்று கொண்டிருக்கிறாள் நதி.
அவனை பார்க்கும் வரை நதிக்குள் ஏற்பட்ட அந்த பதட்டம் நீங்காதது. நதி தான் இருக்கும் இடத்திற்கு வரப்போகிறாள் என்று அறிந்து கொண்ட திலீப் அவள் முகத்தில் எப்படி முழிப்பது என்ற சிந்தனையில் இருக்கிறான். நதி அவளுடைய ஆபீஸிலிருந்து திலீப் இருக்கும் இடத்திற்கு வருவதற்கு 30 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகும். ஆனால் அவள் மிகவும் தாமதமாக வந்து சேர்ந்தாள். காரணத்தை பின்பு அறிந்து கொள்வோம். அவள் வந்து அவன் இருக்கும் வீட்டின் கதவை தட்டுகிறாள். காவலர்கள் தான் தன்னை பிடிக்க வந்துவிட்டார்கள் என்று மிகவும் பயந்து போனான் திலீப். அவன் சத்தம் இல்லாமல் நடந்து வந்து கதவின் ஓட்டை வழியே வெளியே பார்க்கிறான். கதவிற்கு பின்புறமாக நதி நின்று கொண்டிருக்கிறாள். அவளின் அருகில் யாருமே இல்லை. உடனே அவன் கதவை திறந்து நதியை கட்டி பிடித்துக் கொண்டான். நதி, சத்தியமா சொல்ற நதி, நான் எந்த தப்பும் பண்ணல. போலீஸ் என்னை தேடிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நதி. அப்பா கிட்ட நீதான் பேசணும். அவன் கண்களை மூடிக்கொண்டு ஒப்பித்து முடித்தான். திலீப் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவனை சூழ்ந்து போலீசார் நின்று கொண்டிருக்கின்றனர். நதி, இவங்க எல்லாத்தையும் நீதான் கூட்டிட்டு வந்தியா என்று கேட்கிறான் திலீப். என்று தலையாட்டினாள் நதி. நீ இப்படிலாம் செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நதி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் திலீப். திலீப்பை கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வைங்க என்று வீட்டுக்குள்ளே இருந்த உயர் அதிகாரிகள் இருவர் கட்டளையிட்டனர். மற்ற போலீஸ் அதிகாரிகள் அவர் சொன்னபடி திலீப்பை அழைத்துக் கொண்டு சென்று நாற்காலியில் உட்கார வைத்தனர். மிகவும் வாடிய முகத்தோடு உடைந்த மனமுள்ளவனாய் சென்று நாற்காலியில் அமர்ந்தான். நதி உள்ளே சென்று ஓரமாய் நின்றாள். மிஸ்டர் திலீப், உங்களை பத்தியோ உங்க ஃபேமிலியை பத்தியோ எங்களுக்கு நல்லா தெரியும். சந்தியா உங்களுக்கு எப்படி அறிமுகமானாங்கன்னு தெரியாது. அந்த ஹோட்டல்ல நீங்க ஏன் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. விசாரிச்சதுல ஒரு வாரமா நீங்க தான் அந்த ஹோட்டல்ல மேனேஜரா வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சது. உங்களை பிடிக்கணுன்றது எங்க நோக்கம் இல்ல. உங்களை வச்சு சந்தியாவை பிடிக்கணுன்றது தான் எங்க நோக்கம். அதுக்காக தான் செய்திகள்ல உங்களை தேடிட்டு இருக்கோன்னு பொய்யான தகவலை சொன்னோம். எங்களோட கவனம் உங்க மேலதான் இருக்குன்னு சந்தியாவுக்கு தெரிஞ்சா அவளை பிடிக்கிறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சோம் என்றார் போலீசார். சார், நீங்க எதுக்காக சந்தியாவை தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்கிறான் திலீப். சில மாசமா சட்டத்துக்கு புறமான நிறைய செயல்கள்ல ஈடுபட்டிருக்கா. அவளை பிடிக்க போகும் சமயத்துல அவளுக்கு உடல்நல சரியில்லை. அது இதுன்னு சொல்லி வேற வழி இல்லாம சந்தியாவுக்கு பதிலா அவளோட அப்பாவை பிடிச்சிட்டு கொண்டு வந்தோம். இப்போ அவளோட அப்பாவுக்கு உடல்நல சரியில்லை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் சொல்லியும் ஒரு முறை கூட அவள் வந்து பார்க்கல. தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே விட்டுலான்னு பார்த்தா கூட இவ விடாம தவறு செஞ்சுட்டே தான் இருக்கா. இதனால எங்க காவல்துறைக்கே மிகப்பெரிய அவப்பேறு என்றார் அந்த அதிகாரி. சந்தியா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார். அவளை பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க என்று நதியை பார்த்து சொல்கிறான். இங்க பாருங்க திலீப், யாரை பத்தியும் தவறா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்றான் நதி. திலீப், நாங்க போலீஸ் ஆதாரத்தோட தான் பேசுறோம். எங்க வேலையை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இந்த ஊரு ஃபுல்லா போதைப் பொருளை அவதான் விநியோகம் பண்ணிட்டு இருக்கா. உங்களால எங்களுக்கு ஒரு உதவி வேணும் என்றார் அந்த அதிகாரி. என்ன சார் சொல்றீங்க என்றான் திலீப். திலீப், உங்களுக்கு இப்ப நாங்க ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கோர்ட்ல 2 நாள் தான் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள அவளை பிடிச்சி ஆஜர்படுத்தி ஆகணும். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி அவ எங்க இருக்கிறான்னு மட்டும் தகவலை கேட்டு சொல்லுங்க என்றார் போலீஸ். போலீசார் ஒருவர் திலீப்பிடமிருந்து கைபேசியை வாங்கி அவனுடைய கான்டாக்ட் லிஸ்டை பார்க்கிறார். அதில் 3 நம்பர் மட்டுமே இருந்தது. பூஜா அண்ணி, தர்ஷன் மேலும் ஒரு நம்பர். அந்த நம்பருக்கு அழைப்பு விடுத்து ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு அங்கிருந்த மேஜையின் மீது வைக்கிறார். அந்த கைபேசிக்கு அருகில்தான் நதி நின்று கொண்டிருக்கிறாள். சந்தியாவின் நம்பர் டார்லிங் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. நதி அதை பார்த்தாள். அவனது அழைப்பை அட்டென்ட் செய்த சந்தியா, திலீப், வீட்டு வாசலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்க, சீக்கிரம் வெளியே வா என்று அழைக்கிறாள். போலீசார் மிகவும் உஷாராகி சில நிமிடங்களில் திட்டம் போட்டு அவனை பிடித்தனர். ரொம்ப நன்றி திலீப், நீங்க இல்லைன்னா சந்தியாவை பிடிச்சிருக்க முடியாது. எங்களோட காவல்துறை உங்களுக்கு எப்பவும் கடமைப்பட்டிருக்கோம் என்று விடை பெற்று சென்றார் போலீஸ். திலீப் மற்றும் நதியை பார்த்து முறைத்தபடியே ஜீப்பில் ஏறி செல்கிறார் சந்தியா. சாரி நதி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்று நதியிடம் அவன் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவளது பார்வை அவனது கைபேசியின் பக்கம் திரும்பியது. அதை அவன் புரிந்து கொண்டு, நதி, நான் சந்தியானதான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அது எப்படி டார்லிங்னு மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. நேத்து நைட்டு அந்த போன் சந்தியா தான் வச்சிட்டு இருந்தா. அவ தான் மாத்தி சேவ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் என்றான் திலீப். அவர்கள் இருவருக்கும் முன்பாக வருண் காரில் வந்து நின்றான். 2 பேரும் கார்ல ஏறுங்க, அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு என்றான் வருண். அண்ணா, 1 மாசம் நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு என்றான் திலீப். இன்னைக்கு அஸ்வினுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பூஜா அண்ணியும் உன்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர பர்மிஷன் கேட்டிருக்கேன் என்றான் வருண். சூப்பர் அண்ணா, ஆனா இந்த முகத்தை வச்சுட்டு நான் எப்படி வருவேன் என்றான் திலீப். நதி நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொல்லிட்டா. அப்பா உன் மேல கோபத்துல இல்ல, நீ எந்த தயக்கமும் இல்லாம கண்டிப்பா வரலாம் என்றான் வருண். நதி மற்றும் திலீப் இருவரையும் வருண் அழைத்து கொண்டு சென்றான். ஏன் 2 பேரும் அமைதியா வரீங்க என்று கேட்கிறான். நதி தான் என் கூட பேச மாட்டான்னா, என்னன்னு கேளுங்க என்றான் திலீப். ஏன் நதி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறான் வருண். அதெல்லாம் எதுவும் இல்ல, பேசுறதுக்கு எதுவும் இல்ல, அதனால தான் அமைதியா வரேன் என்றாள் நதி. நதி மற்றும் திலீப் இருவருக்கும் இடையில் திலீப்பின் கைபேசி கிடக்கிறது. கைபேசியில் இருந்த அழைப்பு ஒலி கேட்க இருவரது பார்வையும் ஒரே நேரத்தில் இருவருக்கிடையே கிடக்கும் அந்த அலைபேசியை பார்க்கிறது. பூஜாவிடம் இருந்து அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் திரும்பி ஒரு முறை திலீப்பை பார்த்துவிட்டு அவள் ஜன்னலின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். திலீப் மொபைல் எடுத்து அதில் உள்ள சிம் கார்டை உடைத்துவிட்டு மீண்டும் மொபைலை அதே இடத்தில் வைத்து விட்டான். வீட்டிற்கு சென்ற பிறகு பிறந்த நாள் விழாவிற்கான நிகழ்வுகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. தன்னுடைய அண்ணனுக்கு உதவியாக திலீப் வேலை செய்து கொண்டிருந்தான். மாலை நேரம் பிறந்த நாள் விழாவிற்கான கொண்டாட்டம் ஆரம்பம் என்ற நிலையில் வருண் மற்றும் வந்தனா அவர்களுக்கு நெருக்கமான உறவுகளை மட்டும் அழைத்திருந்தார்கள். பர்த்டே பாய் அஸ்வின் மிகவும் மகிழ்ச்சியுடன் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு கொண்டாட்டத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். பர்த்டே பார்ட்டிக்கான வேலைகள் எல்லாம் முடிந்த பின்பு திலீப் தன்னுடைய அறைக்கு திரும்புகிறான். அவன் அறைக்குள் செல்லும் பொழுது நதி உள்ளே இல்லை. எல்லாரும் ரெடியாகி கீழே இருக்காங்க, இவன் எங்க போனா என்று யோசிக்கிறான் திலீப். ஐயா, திலீப் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்று கஜேந்திரனிடம் கூறுகிறாள் நதி. அவனுக்கு என்ன வந்து பார்க்கணும்னு தோணல பாரு. சரி, அதை விடு நதி. அவனை தனியா வச்சா திருந்திடுவான்னு நினைச்சேன். ஒவ்வொரு முறையும் அவனுக்காக நான் நினைக்கிறது எல்லாமே தப்பா போகுது. நீ சொன்னது சரிதான் நதி. என்னை விட நீ தான் அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. கண்டிப்பா அவனை தனியா விட்டா தவறான வழிக்கு தான் போவான் போல. நீ அவன் கூட இருந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லு.
என்று கூறுகிறார் கஜேந்திரன். சரிங்க ஐயா, கீழே எல்லாரும் பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரமே புறப்பட்டு வாங்க என்று அவருக்கு மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்துவிட்டு அவள் தன்னுடைய அறைக்கு திரும்புகிறாள். நீ இன்னும் புறப்படலையா? எல்லாரும் ரெடியா இருக்காங்க, நீயும் கிளம்பாம இப்படியே இருக்க என்று கேட்கிறான் திலீப். நீங்க போங்க, நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்றாள் நதி. என்னமோ பண்ணு, எல்லாரும் என்ன கேட்கிற மாதிரி வச்சுக்காத என்று சொல்லிவிட்டு திலீப் கீழே செல்கிறான். பெரிய ஹாலில் அழைத்தவர்கள் மற்றும் குடும்பத்தினர் என அனைவரும் கூடி வந்து விட்டனர். ஆனால் நதியை மட்டும் காணவில்லை. திலீப், நதி எங்க என்று கேட்கிறாள் வந்தனா. அவ முகத்தை நார் வச்சு தேய்க்கவே அவளுக்கு பல மணி நேரம் ஆகும் என்றாள் பூஜா. ஆசிட் வச்சு தேய்ச்சா கூட முகத்துல இருக்கிற கறி போகாதுமா என்றாள் ரீலா. காவியா சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டிருக்கிறாள். ஒருவேளை மேக்கப் போட்டுட்டு இருப்பாளோ என்றாள் காவியா. வாய்ப்பே இல்ல, மேக்கப் அப்படின்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது என்றாள் பூஜா. வருண், ஸ்டார்ட் பண்ணலாம்ல, டைம் ஆயிடுச்சு, நீங்க சொன்ன நேரத்துக்கு நான் கரெக்டா வந்துட்டேன் என்றான் கேமராமேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம், எல்லாரும் வந்துட்டாங்களா என்றான் வருண். இல்ல வருண், நதி இன்னும் வரல என்றாள் வந்தனா. சிலர் நதியை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். வருண் திலீப்பை பார்க்கிறான். கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்று அவன் கண் அசைக்கிறான். அனைவரும் பர்த்டே பார்ட்டிக்கான மாடர்ன் காஸ்டியூமில் இருக்கின்றனர். அம்மா, நான் போய் சித்தியை கூட்டிட்டு வரட்டுமா என்று கேட்கிறான் அஸ்வின். இவ கல்யாணம் ஆக போற புது பொண்ணு, இவளை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆள் போகணுமா என்று கேட்கிறாள் பூஜா. அதுக்கான அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிற அஸ்வின், நதியே வந்துட்டா பாரு என்று வந்தனா சொல்லியவுடன் அனைவருடைய பார்வையும் ஒரே பக்கம் திரும்பியது. நதி இன்னும் வரவில்லை என்று சிலர் புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நதி பாரம்பரிய உடையில் கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸோடு இறங்கி வருகிறாள். அலங்கரிக்கப்பட்ட தேர் படியில் இறங்கி வருவது போன்று இருந்தது. அறை முழுவதும் இருந்த சலசலப்பு வெகு வெகுவாக குறைந்தது. கேமராமேன் இவள் இறங்கி வருவதை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தான். அருகில் நின்று கொண்டிருந்த திலீப் கடுப்பாகி, அவ என்னோட வைஃப் என்று அழுத்தமாக சொன்னான். நான் என்ன சார் செஞ்சேன், வீடியோ தானே எடுத்தேன் என்றான் கேமராமேன். உன்னை எதுக்காக வர சொன்னாங்க அந்த பொண்ணை வீடியோ எடுக்கிறதுக்கா? பர்த்டே பாய் அங்க இருக்கான், அவனை போய் வீடியோ போட்டோ எடு, உன்னை யார் கேட்க போறா என்றான் திலீப். வீடியோ எடுத்து அவங்க கிட்டே கொடுக்க போறேன், நான் என்னமோ வச்சு ரசிக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்றான் கேமராமேன். அவ உங்ககிட்ட வந்து வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொன்னாலா என்ன என்று கேட்டான் திலீப். அழக ரசிக்கணும் சார், அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது என்றான் கேமராமேன். இங்க பாரு, நீ அதிகமா பேசுற என்றான் திலீப். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கஜேந்திரன் புன்னகைத்தார். திலீப், அவர் வேலையை பார்க்க விடு, நீ இங்க வா என்று அழைத்தார் கஜேந்திரன். அவன் எங்க வந்த வேலையை பார்க்கறான், நதியை தான் பார்த்துட்டு இருக்கான் என்று புலம்பிக் கொண்டே தன்னுடைய அப்பாவிடம் சொல்கிறான் திலீப். கஜேந்திரன் மற்றும் திலீப் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். மேடம், உங்கள் போட்டோ அப்புறம் வீடியோலாம் எடுத்தேன், பாக்குறீங்களா என்று நதியிடம் கேட்கிறான் கேமராமேன். ஓ அப்படியா, காட்டுங்க பார்க்கலாம் என்றான் நதி. அவன் எடுத்த போட்டோ மற்றும் வீடியோக்களை அவன் காட்டிக் கொண்டிருக்கிறான். கேமராமேன் அருகில் நின்று அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். இதை தூரத்தில் இருந்து எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருக்கிறான் திலீப். இருப்பினும் தன்னுடைய அப்பா பேசிக் கொண்டிருக்கிறார், அவருடைய பேச்சை விட்டு சென்றால் அவரை அவமதிப்பு போன்றாகிவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரே இடத்தில் கட்டி வைத்தது போன்று நின்று கொண்டிருக்கிறான் திலீப். திலீப், டைம் ஆச்சு, எல்லாரும் வாங்க என்று வருண் அழைக்கிறான். பர்த்டே கேக் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு அனைவரும் நகர்ந்து செல்கின்றனர். அவன் நதியின் அருகில் சென்று அவள் கையை இறுக்கமாக பிடித்து இழுத்து கொண்டு வந்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, யாருன்னு தெரியாதவங்க கூட போய் பேசிட்டு இருக்க என்று கேட்கிறான் திலீப். அவர் அஸ்வினுடைய பர்த்டே செலிப்ரேஷனை போட்டோஸ் எடுக்க வந்திருக்காரு, அவர் கேமராமேனு, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவர் எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், செம்மையா இருக்கு, நீங்க பாத்தீங்களா என்று கேட்கிறாள் நதி. உனக்கு அதுதான் இப்ப முக்கியம் என்றான் திலீப். அங்கு ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கிறது. கேக் வெட்டிய அஸ்வின் கேக்கை முதலில் கொண்டு வந்து நதிக்கு ஊட்டிவிட அவளுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். இது எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றத்தையும் சிலருக்கு பொறாமையையும் ஏற்படுத்தியது. அவள் அனைவரது முகத்தையும் பார்க்கிறாள். அவனிடம் இருந்து வாங்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறாள். நதி, என்னமா யோசிக்கிற, அவன் ஆசையா கொண்டு வந்து கொடுக்கறான்ல, வாங்கிக்கோ என்றார் கஜேந்திரன். சரிங்க ஐயா. அவள் அவனுடைய ஈடாக கீழே உட்கார்ந்து அவன் கொடுத்த கேக்கில் பாதியை பிட்டு அவனுக்கு ஊட்டிவிட்டு கையில் இருந்த பரிசு பொருளை அவனிடம் கொடுக்கிறாள். அவனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொண்டு சென்றான். பின்பு தாத்தாவிற்கு, அப்பா அம்மாவிற்கு என அங்குள்ள அனைவருக்கும் கேக் கொடுத்து கொண்டிருக்கிறான். சிலர் அவனுக்காக வாங்கிய பரிசு பொருளை அவனிடம் கொடுக்கிறார்கள். நதி, அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான், உன் கூட மட்டும் எப்படி இவ்வளோ அட்டாச்சானா என்று கேட்கிறான் திலீப். அஸ்வினுடைய ஸ்கூல் என்னோட ஆஃபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. மோஸ்ட்லி நாங்க ஒன்னா போயிட்டு ஒன்னா தான் வருவோம், லஞ்ச் கூட ஒன்னா தான் சாப்பிடுவோம், லீவ் டைம்ல பார்க்குக்கு அவன் கூட விளையாட போவேன். ஸோ அதனால தான் க்ளோஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, அவன் மட்டும் தனியாக ரூம்லேயே இருக்கிறான், பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் என்றாள் நதி. உன்னை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு நதி என்றான் திலீப். கேமராமேன் நதி மற்றும் திலீப் இருக்கும் பக்கம் வர, கேமராவை தூக்கிட்டு இந்த பக்கம் வராத, அப்புறம் சுக்குநூறா உடச்சிடுவேன் என்றான் திலீப். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன், நீங்க உடச்சிடுவேன்னு சொல்றீங்க என்றான் கேமராமேன். திலீப், நீ எதுக்கு அவர்கிட்ட சண்டைக்கு போற என்று கேட்கிறாள் நதி. நீ எதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ற நதி என்று கேட்கிறான் திலீப். கேமராமேன், எங்க வாப்பா ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும் என்று கஜேந்திரன் அழைக்கிறார். ஃபேமிலி போட்டோ என்று சொன்னதும் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த கூட்டம் விரைந்து வந்தது. முன்புறம் தான் இருப்பேன், அப்பொழுதுதான் தன்னுடைய முகம் தெளிவாக தெரியும் என்று சில முன்னிருக்கை பிடிக்க சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். நதி மற்றும் திலீப் இருவரும் பின்புறமாக சென்று நின்றனர். அம்மா, முன்னாடி இருக்கிறத விட நதி பக்கத்துல போய் நின்னா அவ கலருக்கு நம்ம எல்லாரும் பிரைட்டா அழகா தெரியும் என்றாள் ரீலா. செம்ம ஐடியா ரீலா, இந்த போட்டோவை பெருசா ஃப்ரேம் பண்ணி எல்லாருக்கும் பாக்குற மாதிரி ஹால்ல வைக்கணும் என்று ரீலா, பூஜா, காவியா என மூவரும் ஓடி சென்று திலீப்பை தள்ளிவிட்டு நதியின் அருகில் நான் நீ என சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். எப்படியோ ஒரு வழியாக பூஜா மற்றும் காவியா இருவரும் அருகருகே நின்றனர். நதிக்கு முன்பாக மண்டியிட்டுக் கொண்டு ரீலா உட்கார்கிறாள். கேமராவின் வழியாக அனைவரையும் பார்த்து கேமராமேன் நதியை பார்த்து, மேடம், நீங்க வேற எங்கேயாவது மாறி நிக்கிறீங்களா
என்று கேட்கிறான். இல்ல பரவாயில்ல சார், நான் இங்கே நிக்கிறேன் என்கிறாள் நயன்நதி. இல்ல மேம், நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு, அதனாலதான் என்றான் கேமராமேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது சார். ஆனா இவங்க எல்லாரும் என் பக்கத்துல நிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நீங்க போட்டோ எடுத்து கொடுங்க சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள் நயன்நதி. சரிங்க மேடம் என்றான் கேமராமேன். நதியுடன் தனித்தனியாகவும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். திலீப் மற்றும் நதி இருவரும் திருமணத்திற்காக புகைப்படம் எடுக்கவில்லை என்று வருண் மற்றும் வந்தனா சொல்ல, கேமராமேன் அப்படியா, நறுக்குன்னு 4 போட்டோ எடுத்து கொடுக்குறேன் என்றான். அதுக்கு நாங்க வேற நல்ல கேமராமேனை பாத்துக்கிறோம் என்றான் திலீப். அவளின் நிறம் பேசும் இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைக்களம் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைப்பில்